ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்லாம் இன்றைக்கி என்ன காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதினா கொத்தமல்லி சுண்டல் தாங்க காட்ட போகிறேன். ஏற்கனவே நிறைய காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டலை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஊற வச்சு 4-5 சவுண்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாய் என்ன காரம்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு தான் மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கையளவு தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் 3 பல்லு பூண்டு பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் போட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் வந்து தண்ணியெல்லாம் மறைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். வெங்காயம் ரொம்ப வதக்கி இருக்காதிங்க, லைட்டாக க்ரன்ச்சி ஆகும்போது எடுத்துருங்க. அப்புறம் என்னங்க, வேக வச்ச சுண்டலை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மேலே கேரட் தூளியும் போட்டு எடுத்திங்கன்னா செம்மையாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.